Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான நெல்லிக்காய் மீன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ உங்கள் குழம்புக்கு தேவையான குழம்பு மசாலா தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ இன்றைக்கி மீன் குழம்புல நான் முழு நெல்லிக்காய் தான் சேர்க்க போகிறேன். இது நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவும் மாங்காய் சேர்த்து வைப்போம், நெல்லிக்காய் சேர்த்து மீன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அதை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 8 நெல்லிக்காய் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி மீன் குழம்புக்கு நான் இங்கே கிடைக்கிற பார் மீன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீன் இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். இதை மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் வச்சு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, அதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்குவோம். நம்ம அரைச்ச அந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டெல்லாம் இதில் சேர்த்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நார்மல் வாட்டர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி, புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது 2 பச்சை மிளகா கீரி இதோட சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறப்போ செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு கொதி வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கொதி வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் இது மாதிரி ஓப்பன்லேயே வச்சு தான் நல்லா குழம்பு கொதிக்க விட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம முழு நெல்லிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் அப்படியே முழுசாக சேர்த்துறாதீங்க, கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த மசாலா எசன்ஸ்லாம், குழம்போட எசன்ஸ் நெல்லிக்காயில் நல்லா ஊறி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெல்லிக்காயோட எசன்ஸும் குழம்புல இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முழு நெல்லிக்காய் போட்டு நீங்கள் செஞ்சது இல்லைன்னா செஞ்சு பாருங்கள். நெல்லிக்காய் சேர்த்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நெல்லிக்காய் சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் ரொம்ப குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் மீன் தலையோடு தான் சேர்க்குறேன். நம்ம ஊரில் கிடைக்கிற எந்த மீனில், சங்கரா மீன், நெத்திலி மீன், இது மாதிரி எந்த மீனில் வேணால் நெல்லிக்காய் சேர்த்து குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மீன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம். தலை மீன் கிடச்சாலும் தலை சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. இப்போ மீன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, மீன் உடஞ்சிரும். இப்போ இதை ஒரு லிடு போட்டு மூடி வச்சுக்கலாம். மீன் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். மீன் நல்லா வெந்துடும். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் மீன் குழம்பு தாளித்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆகின பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இது மாதிரி வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளியே நீங்கள் முன்னாடியே மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க, இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். குழம்பு நல்லா செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகட்டும். இந்த மாதிரி மேஷ் ஆன பிறகு நம்ம எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த தாளிச்சதை. இப்போ இந்த ஸ்டேஜில் தாளித்த பொருளை நான் குழம்போடு சேர்த்துக்கிட்டேன், மீன் குழம்போட.
ஸ்டவ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ரொம்ப வந்து மீன் உடையிற மாதிரி ஆகிடும். தாளித்த பொருள்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்து குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட நெல்லிக்காய் மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட நெல்லிக்காய் மீன் குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லெண்ணெய் தாளித்து நம்ம சேர்க்குறப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நெல்லிக்காயோட போட்டு மீன் குழம்பு செய்கிறதுனால நெல்லிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து தனியாக சாப்பிட்றப்போ அந்த மீன் குழம்பு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வந்து நம்ம மசாலாலாம் முன்னாடியே அரைச்சி சேர்க்கறதுனால செம்ம டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நெல்லிக்காய் போட்டு மீன் குழம்பு செஞ்சில்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.